லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரைக்கும். இது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, லூக்கா சுவிசேஷகன் மூலமாய் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த லூக்கா சுவிசேஷகன் தியோப்பிலுவுக்கு எழுதுகிறார். தியோப்பிலுவுக்கு எழுதுவதனுடைய நோக்கம், தியோப்பிலு ஒரு மகா கணம் பொருந்திய ஒரு அரசு அதிகாரி. ஆனாலும் தியோப்பிலு ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை காட்டிலும் மகா கணம் பொருந்திய எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக லூக்கா இந்த சுவிசேஷ புத்தகத்தை அவர் எழுதுகிறார். இந்த லூக்காவினுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக காண்பிக்கிறது. மனுஷகுமாரன் மூலமாய் கிறிஸ்துவனுடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த செய்தியினுடைய தலைப்பு, நித்தியத்தை உங்கள் கண்களில் பதித்துக் கொள்ளுங்கள். நித்தியத்தை உங்கள் கண்களிலே பதித்துக் கொள்ளுங்கள். இதில் வாசிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி நாம் அநேக முறை படித்திருக்கிறோம், பிரசங்கமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டுமாக விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நமது கண்கள் நித்தியமான வாழ்க்கையின் மீது வைத்திருப்பது மிக அவசியமான ஒரு காரியம். இன்று வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு சொன்னால், உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை மறந்து போன நிலையிலே காணப்படுகிறார்கள். பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்னவென்றால், நித்தியமான வாழ்க்கையை மக்கள் கண்ணோக்காமல் தற்காலிகமான அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்தும்படியாக பிசாசானவனுடைய தந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் மாத்திரமல்ல, சபைக்குள்ளாக வாழக்கூடிய அநேக நபர்கள் கூட மரணமே இல்லாததை போன்றும், நரகம் ஒன்று இல்லாததை போன்றும், பரலோக ராஜ்யம் என்பது இல்லாததை போன்றும், அவருடைய வாழ்க்கை பல 100 ஆண்டுகளாக வாழப்போகிறார்கள் என்ற சிந்தனையோடு, நம்பிக்கையோடு அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வேலையும் என்னுடைய குடும்பமும் அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதை போல, என்னுடைய வாழ்விற்கு நான் தான் அதிபதி, ஆண்டவன் என்பதை போல அநேக விசுவாசிகள் கூட சபைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒருவர் இல்லாததை போல, அந்த கடவுள் பாவத்தை பார்க்காமல் தன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு, தேவனுடைய கோபம் என்பது ஒன்று இல்லை என்று நினைத்துக் கொண்டு, இந்த உலகம் விதியினாலும் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு, கடவுளை பற்றி மிக தாழ்வாக, குறைவாக, தவறாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் தவறான நம்பிக்கைகளையும் கிறிஸ்து இந்த இடத்தில் சுக்குநூறாக உடைக்கிறார். இந்த லூக்காவின் சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது, தேவன் அநேக வார்த்தைகளை தமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் பேசிக்கொண்டே வருகிறார். 15ஆம் 16ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது கடவுள் ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த இடத்துல தேவன், குமாரனாகிய தேவன் பரிசேயர்களை பார்த்து அவர் பேசுகிறார். பரிசேயர்கள் அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடை போட்டு கொண்டிருந்தார்கள். பரிசேயர்களை பார்த்து இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியை அவர் இங்கு பேசுகிறார். பரிசேயர் நினைத்துக் கொண்டார்கள், எங்களுடைய ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையின் மூலமாய் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எனவே நாங்கள் மிக எளிமையாக பரலோகத்திற்குள்ளாக செல்ல முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வைத்து நாங்கள் நீதிமான்கள், எனவே எங்களால் மிக எளிமையாக நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்ற சிந்தனையோடு அவர்கள் சுயநீதியை சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பரிசேயர்களாகி அவர்கள், நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் மத தலைவர்கள், நாங்கள் தேவாலயத்தில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், எனவே நாங்கள் மிக எளிமையாக பரலோகத்திற்குள்ளாக நுழைய முடியும் என்ற தவறான நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். 15ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அவர்களை நோக்கி, கிறிஸ்து பரிசேயர்களை நோக்கி,
நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படுகிறது. மனிதனுடைய பார்வையில மனிதன் எந்த அளவுக்கு தன்னை நல்லவனாக காண்பித்தாலும், ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையோடு வாழ்ந்து உலகத்திலே சம்பிரதாயமாய் வாழ்ந்தாலும், தேவன் பார்ப்பது அந்த மனிதனுடைய ஆத்துமாவை பார்க்கிறார். கடவுள் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். கடவுள் அவன் ரட்சிப்பினுடைய நிலைமையை பார்க்கிறார். கடவுள் பார்க்கும் பொழுது முகத்தை பார்க்காமல் அவனுடைய ஆத்துமா ஒரு நாள் நித்தியமாகிய நரகத்திலேயோ அல்லது பரலோகத்திலோ இருக்கும் என்பதை கடவுள் பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆதாமின் பிள்ளைகளாகிய முதல் மனிதன் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் அனைவருக்கும் நித்தியமான வாழ்க்கை உண்டு. ஒன்று பரலோகத்தில் அல்லது நரகத்தில். இரண்டும் நித்தியமான வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்து அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மிக சுருக்கமாக நாம் ஒரு சில காரியத்தை பரிசுத்த ஆவியாருடைய உதவியை கொண்டு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடவுள் கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்கள் ஐஸ்வர்யத்தை வைத்து நீங்கள் ரட்சிப்பை அடையக்கூடாதிருங்கள். உங்கள் ஐஸ்வர்யமும் உங்கள் வேலையும் உங்கள் சம்பாத்தியமும் ஒருபோதும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. உங்கள் தரித்திரத்தை வைத்து கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார் என்று உரைத்துக் கொள்ளாதிருங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே, விசுவாசியின் வாழ்க்கையில் கடவுள் அநேக விதமான நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் சிக்ஷைகளையும் வியாதிகளையும் அனுமதிக்கிறார். காரணம், தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு என்றும் உபத்திரவத்தின் மூலமாக இன்னும் கடவுளை அதிகமாய் அறிந்து கொள்வதற்கும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் வறுமைகளையும் வியாதிகளையும் அனுமதிக்கிறார். தேவன் கொடுத்த இந்த முழுமையான 66 புத்தகம் இல்லாமல், இந்த முழுமையான பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் எந்த நபரும் ஒருபோதும் பரலோகத்திற்குள்ளாக செல்ல முடியாது. அடையாளங்கள், அற்புதங்கள், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக எந்த பாவியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் தமது கிருபையின் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாக, விசுவாசத்தை கொண்டு வேதத்தின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பையும் மீட்பையும் நமக்கு அவர் அருளுகிறார். இந்த நிகழ்ச்சி நமக்கு 3 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, மரணத்திற்கு முன்பாக இரு மனிதனுடைய நிலைமை. மரணத்திற்கு முன்பாக இரு மனிதனுடைய நிலைமை. இரண்டாவது, மரணத்தின் போது இரு மனிதனுடைய நிலைமை. மூன்றாவது, மரணத்திற்கு பிறகு இரு மனிதனுடைய நிலைமை. மரணத்திற்கு முன்பு, மரணத்தின் போது, மரணத்திற்கு பின்பு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு பேசிக்கொண்டு வருகிறார். 19ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 2 பேரை அவர் சொல்றார். ஒருத்தன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், 2வது தரித்திரம் உள்ள ஒரு மனுஷன். ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய பேர் இயேசு கிறிஸ்து சொல்லப்படலை, ஆனால் தரித்திரனுடைய பேர் லாசரு என்பதை இயேசு கிறிஸ்து சொல்றார். 2 பேருமே உலகத்துல வாழும் பொழுது பலவிதமான நிலைமைகளோடு வாழ்றாங்க, வித்தியாசமான வாழ்க்கையில வாழ்றாங்க. மரிக்கும் போது ஒரே விதமாக மரிக்கிறார்கள். மரித்த பிறகு 2 பேருடைய நித்தியமான வாழ்க்கை வேறுபடுகிறது. இதன் மூலமாய் கிறிஸ்து அநேக சத்தியத்தை இங்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். வெறுமனே பரிசேயர்களுக்கு மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கக்கூடிய தனது சீசர்களுக்கும் இதன் மூலமாய் சத்தியங்களையும் ஆவிக்குரிய செய்திகளையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்படுது. இவனுடைய பேர் இங்கு சொல்லப்படலை. இந்த நிகழ்ச்சியை படிக்கும் பொழுது அநேக இறையியலாளர்கள் சொல்கிறார்கள் இது ஊமை என்று சொல்கிறார்கள். இன்னும் மற்றும் சிலர் இது ஊமை அல்ல, நடந்த உண்மையான நிகழ்ச்சியை இயேசு பதிவு செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. காரணம், மற்ற எந்த ஊமையிலும் மனிதனுடைய தனிப்பட்ட பெயர் கொடுக்கப்படவில்லை. லாசரு என்றோ ஆபிரகாம் என்றோ மோசே என்றோ சொல்லப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியில் மாத்திரமே தேவன் நேரடியாக மனிதனுடைய பெயர்களை அவர் சுட்டி காட்டுகிறபடியினால் இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு நிகழ்ச்சியாக அநேக நபர்களால் கருதப்படுகிறது. அதையே நாமும் இங்கு விசுவாசிக்கிறோம். இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் யார் என்று தெரியல. இவனுடைய பேர் கொடுக்கப்படலை.
ஆனால் தரித்திரனுடைய பேர் இங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் உலக பிரகாரமாக வசதியுள்ளவன். பரிசேயர்களை போல அநேக வசதிகளையும் சம்பாத்தியத்தையும் கொண்டிருந்த ஒரு மனிதன். இவன் நாள்தோறும் சம்பிரதாயமாய் தன்னுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டு வஸ்திரத்திலும் உணவிலும் அதிகமாய் தன் பணத்தை செலவழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய நிலைமையை குறித்து இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார். இவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்தவனாய் காணப்பட்டார். இரத்தாம்பரம் என்றால் அது மிக விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம். அது கடலினுடைய நத்தைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வஸ்திரம். இந்த இரத்தாம்பரத்தையும் வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தையும் ராஜாக்கள் மாத்திரமே தரிப்பார்கள். பிரதான ஆசாரியர் தரித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த ஐஸ்வர்யவான் தன்னை ஒரு ராஜாவாக நினைத்துக் கொண்டு ராஜ வாழ்க்கையை இங்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை அதிகமாக நேசித்து தன்னுடைய சமுதாயத்திலே தன்னை உயர்த்தி காண்பிக்கக்கூடியவனாய் இவன் வாழ்ந்தான். தனது பெருமையை இந்த உலகத்திற்கு அவன் காண்பிக்கிறான். சம்பிரதாயமாய் என்றால் நாள்தோறும் தன் நினைத்தபடியான வாழ்க்கையை வாழ்ந்து தன் நினைத்த வஸ்திரத்தை உடுத்தி தன் நினைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு பிறனை கவனியாமல் முழுவதுமாய் தன் சுயத்தை சார்ந்து தன்னை ஆராதிக்கக்கூடியவனாய் இவன் வாழ்ந்து வந்தான். அது மாத்திரமல்ல, இந்த ஐஸ்வர்யவான் ஒரு யூதன். எவ்வாறு? இவன் தன் மதத்தின் மீது ஒரு பக்தியுள்ளவன். இவன் ஆபிரகாமை தன் தகப்பனாக வைத்திருந்தான். 24ஆம் வசனத்துல அவன் நரகத்திலிருந்து எப்படி கூப்பிடுறான் ஆபிரகாமை சொன்னா தகப்பனாகிய ஆபிரகாமே என்கிறான். எனவே இவன் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்த ஒரு யூதன். இவனிடம் வேதம் காணப்பட்டது, பழைய ஏற்பாடு காணப்பட்டது. 29ஆம் வசனத்துல இங்க ஆபிரகாமை சொல்றார். இந்த ஐஸ்வர்யவான் இவனுக்கு ஆலயம் காணப்பட்டது. இவன் ஒரு யூதன். இவனிடம் பழைய ஏற்பாடு இருந்தது. தீர்க்க தரிசனமும் மோசையின் ஆகமங்களும் காணப்பட்டது. கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் இவன் விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான். ஆனால் இவன் பணத்தை ஆராதித்தான். தரித்திரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இவனுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பேர் லாசரு. 20ஆம் வசனம், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இந்த நிகழ்ச்சி எல்லாமே இயேசு கிறிஸ்து உண்மையாக நடைபெற்ற நிகழ்ச்சியாகவே இங்கு பதிவு செய்கிறார். இருந்தான் என்ற வார்த்தையானது அது மூல பாஷையிலே உயிரோடு நிஜமாக வாழ்ந்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பணக்காரனுடைய பேரை பதிவு செய்யல, லாசருடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார்? காரணம், இந்த ஐஸ்வர்யவானுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த லாசருடைய பேரானது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லாசரு என்றால் தேவன் உதவி செய்கிறார் என்ற அர்த்தம். இந்த பேருக்கு ஏற்றபடியே கடவுள் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய கடவுளாக இருந்தார். இந்த தரித்திரனானவன் ஐஸ்வர்யவானுக்கு முற்றிலுமாக எதிர்மறையானவன். ஐஸ்வர்யவான் வாழ்ந்த அனைத்து வாழ்க்கைக்கும் பூரணமான சம்பிரதாயத்திற்கும் முற்றிலுமாக எதிர்மறையானவன் இந்த தரித்திரன். தன்னுடைய பையிலும் தன் கையிலும் எவ்விதமான பணமும் இல்லாத ஒரு மனிதன். இவனுக்கு சரியான ஒரு சாப்பாடு இல்லை, சரியான உணவு இல்லை, எவ்விதமான சொத்துக்களும் இல்லை, எவ்விதமான ஆஸ்திகளும் மற்ற ஒரு நிலைமையிலே காணப்பட்ட ஒரு மனிதன். தரித்திரன் என்றால் மிக ஏழ்மையான, கைகளில் எவ்விதமான பணமும் இல்லாமல் அன்றாட வாழக்கூடிய அத்தியாவசியமான தேவைகளை சந்திக்கக்கூட முடியாத அளவில் வாழக்கூடிய மிக 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 ஏழ்மையானவன் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, அவன் பருக்கள் நிறைந்தவனாய். பருக்கள் என்றால் இங்க சொல்லப்பட்ட பருக்கள் அது புண்களை குறிக்கிறது. அந்த புண்கள் பல நாட்களாக சரீரத்திலே ஆறாமல் இரத்தம் கசியக்கூடிய நிலையிலே காணப்பட்ட புண்களை குறிக்கிறது. காரணம், இதை எழுதக்கூடிய லூக்கா ஒரு வைத்தியனாய் காணப்படுகிறார், ஒரு மருத்துவராக லூக்கா பதிவு செய்யப்படும் பொழுது பருக்கள் நிறைந்தவனா என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா தலை முதல் கால் வரைக்கும் புண்களால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த லாசரு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த புண்கள் நாய்கள் வந்து நக்குகிற அளவிற்கு இரத்தத்தால் கசிந்த ஒரு புண்களாய் காணப்பட்டது. அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, இந்த கிடந்து என்றால் கிரேக்க மொழியில பேலோ அப்படின்னு சொன்னா இவனாக நடந்து வரல,
கிடந்து என்றால் இவனால் நடக்க முடியாது. ஒருவேளை இவன் திமிர்வாதக்காரனாக இருக்கலாம், சப்பானியாக இருக்கலாம், முடவனாக இருக்கலாம். கிடந்து என்றால் இன்னொரு நபர்கள் இவனை கொண்டு வந்து இங்கு வைத்திருக்க வேண்டும். இந்த மூல பாஷையிலே விளக்கமாக சிந்திக்கும் பொழுது கிடந்து என்றால் தூக்கி எறியப்பட்ட என்ற அர்த்தம், தூக்கி போடப்பட்ட என்ற அர்த்தம், தூக்கி வீசப்பட்ட என்ற அர்த்தம். இந்த கிடந்து என்ற வார்த்தை மற்ற வசனங்களில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை இவ்வாறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடலிலே வலையை போட்டார்கள். எவ்வாறு சீசர்கள் கடல்ல வலையை தூக்கி போடுவார்களோ அதே போலதான் இந்த தரித்திரனாகிய லாசருவை உடைய உறவினர்களோ அல்லது சொந்த நகரத்தாரோ கிராமத்தாரோ இவனை தூக்கி வீசி இருக்கிறார்கள். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எவ்வாறு உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுமோ, இந்த கொட்டப்படும் என்ற வார்த்தை இதே மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொட்டப்படும் என்றால் இந்த சாரமற்ற உப்பை கொண்டு போய் மெதுவாக வைக்க மாட்டார்கள், அதை தூக்கி வீதியிலே வீசுவார்கள், கொட்டுவார்கள். அதே பலதான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தரித்திரனாகிய லாசருவை மற்ற மக்கள் தூக்கி கொட்டினார்கள், வீசினார்கள். வாழ்க்கை மனிதனுடைய பார்வையில, சமுதாய பார்வையில ஒரு மரித்த பிணத்திற்கு ஒப்பானவனாக தான் லாசருடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. விதமான ஆரோக்கியமும் இல்லை, சுகமும் இல்லை. சுகம் இல்லை என்றால் சரீரத்தில் மிக கொடிய வேதனை, சரீரத்தில் மாத்திரமல்ல இருதயத்திலும் மிக கொடிய வேதனை. மனது மிக பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட நிலைமை. இவன் வாசலுக்கு உள்ளே வாழவில்லை, வாசலுக்கு வெளியே அவன் கிடக்கிறான். அப்படின்னு சொன்னா டெய்லியும் அந்த ஐஸ்வர்யம் அவனுடைய பார்வையில் இவன் பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் சாப்பிடும் போதெல்லாம் வெளியிலிருந்து இவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஒருவேளை உணவிற்காக பிறரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தரித்திரன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனிடம் வீடு இல்லை, எவ்விதமான சொத்துக்களும் இல்லை. ஆனால் இங்கே நன்றாக கவனிக்கும் பொழுது இவன் ஆசையா இருந்தான் என்றால் 21ஆம் வசனம், அவனுடைய மேசிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். இதே வார்த்தை தான் இளையகுமாரன் பன்றி மேய்க்கும் பொழுது பன்றியினுடைய தவிட்டினால் சாப்பிடுவதற்கு மிக ஆசையாயிருந்தான் என்ற பதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆசையாயிருந்தான் என்றால் வெறுமனே ஒரு விருப்பம் அல்ல. ஆசை என்றால் அவனுக்குள்ளா இருக்கக்கூடிய பசி அந்த அளவுக்கு அதிகம் என்றார். ஒரு துணுக்கிற்காக அவன் மிக பிரயாசப்படுவனாய் காணப்பட்டான். ஒரு துணுக்கு உணவு அவனுக்கு மிகப்பெரிய விருந்தாக காணப்படும். அந்த அளவுக்கு அந்த ஆசையோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு உணவை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நன்றாக கவனிங்க, இங்கு இவன் பிச்சை எடுக்கவில்லை. இந்த லாசரு தரித்திரன் இங்கு யாரிடமும் பிச்சை எடுக்கவில்லை. இவன் முழுவதுமாய் தேவனுடைய பராமரிப்பை சார்ந்து கொண்டிருந்தான். வசனத்தை கவனிக்கும் பொழுது 21ஆம் வசனம், அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். ஐஸ்வர்யம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மேஜையில உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சில அப்பங்கள் அவருடைய கைகளை துடைப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அந்த கைகளை துடைத்து அந்த அப்பத்தை தூக்கி வெளியேறிவார்கள். அது நாய்கள் வந்து சாப்பிடும். இப்ப அவிதமான அப்பத்துக்காக தரித்திரன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த அப்பத்தை எப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் தூக்கி எறிவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அப்பம் எப்பொழுது மேஜிலிருந்து கீழே விழும் என்பதை இந்த தரித்திரன் பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறான். தரித்திரன் முழுமையாய் கடவுள் என்னை போஷிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்தான். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை மாத்திரமல்ல அந்த அப்பத்தின் மீதும் அவர் சர்வ இறையாண்மை உள்ள கடவுள் என்ற விசுவாசம் இந்த லாசருக்குள்ளாய் காணப்பட்டது. முழு உலகத்தையும் போஷிக்கிற தேவன் என்னையும் அவர் போஷிப்பார் என்ற விசுவாசம் இந்த தரித்திரனுக்கு காணப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்றார், காட்டு புஷ்பங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் போஷிக்கிற கடவுள் அவருடைய பிள்ளைகளை எவ்வாறு போஷியாமல் இருக்க முடியும்?
என்ற சத்தியத்தை இவன் இருதயத்திலே விசுவாசிக்கக்கூடியவனாய் இவன் காணப்பட்டான். தோல் நோய், பசியை தவிர ஒன்றுமில்லை. இவன் நாய்களுக்கு சமமானவன், மனிதனால் மதிக்கப்படாதவன், எண்ணப்படாதவன். ஆனால் விசுவாசத்திலும் கிறிஸ்துவிலும் இவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் காணப்பட்டான். எவ்வாறு? காரணம், கிறிஸ்துவில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இல்லை என்றால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இவனிடம் பணம் இல்லை, வசதி இல்லை, வீடு இல்லை, சுகம் இல்லை, உணவு இல்லை. ஆனால் தேவன் அவனிடம் இருந்தார். எல்லாம் இருந்தும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனைத்து ஐஸ்வர்யங்களும் சொத்துக்களும் சுகங்களும் கொட்டி கிடந்தாலும் கிறிஸ்து அவனிடம் இல்லை என்றால் அவனை காட்டிலும் பரிதபிக்கக்கூடிய ஏழ்மையுள்ள மனிதன் ஒருவனும் இல்லை. இந்த உலகம் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனது அந்தஸ்தை பார்க்கும், அவனது பணத்தை பார்க்கும், அவனது ஜாதியை பார்க்கும், அவனது உயர்வை பார்க்கும், அவனது வேலையை பார்க்கும், அவனுடைய அழகை பார்க்கும். ஆனால் தேவன் அந்த மனிதனுடைய ஆத்துமாவை பார்க்கிறார். கடவுள் மனிதனை 2 விதமாக மட்டுமே பிரிக்கிறார். ஒன்று கிறிஸ்துவில் தரித்திரன், இரண்டாவது கிறிஸ்துவில் ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் கிறிஸ்துவில் ஏழையாய் காணப்பட்டான். இந்த தரித்திரன் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, மரணத்தின் போது இரு மனிதனுடைய நிலை. 22ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். பின்பு என்றால் பல நாட்களாக தரித்திரன் வாசலுக்கே கிடக்கிறான். ஒருவேளை அவன் அந்த அப்பத்தை சாப்பிட்டானா இல்லையான்னு சொல்லி இங்க சொல்லப்படலை. ஆனால் அவனுடைய புண்களை நாய்கள் நக்கி கொண்டே காணப்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு இருவருமே மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான், லாசருவும் மரிக்கிறான். வாழும்போது இருவருக்கிடையே அநேக வித்தியாசங்கள் காணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்கிறது 2 பேருமே செத்து போனாங்க. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கும் பொழுது பாவத்துடைய விளைவை பார்க்கிறோம், பாவத்துடைய விளைவாகிய மரணத்தை பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய அனைத்து மனிதனுடைய ஆத்துமாவும் ஒரு நாள் சரீரத்தை விட்டு பிரியும் என்பதை இங்கே கிறிஸ்து போதிக்கிறார். சிலர் வசதியாய் மரிக்கிறார்கள், சிலர் ஏழ்மையாக மரிக்கிறார்கள், சிலர் சுகத்தோடு மரிக்கிறார்கள், சிலர் வியாதியோடு மரிக்கிறார்கள், சிலர் சிறு வயதில் மரிக்கிறார்கள், சிலர் முதிர்ந்த வயதில் மரிக்கிறார்கள், சிலர் நன்றாக மரிக்கிறார்கள், சிலர் விபத்தில் மரிக்கிறார்கள். ஆனாலும் எல்லாரும் இந்த உலகத்தில் மரிக்கிறார்கள். மரணத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. எபிரேயர் 9:27 சொல்கிறது, அன்றிய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் அனைத்து மனிதனுக்கும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் அவனுடைய மரணத்திற்கான நாள். அந்த மரணத்திற்கான நாளில் தேவன் நியமித்த நேரத்தில் ஒரு நொடி முன்பாகவும் செல்லாது, ஒரு நொடி பின்பாகவும் செல்லாது. இந்த உலகத்தில் மரிக்கக்கூடிய அனைத்து மனிதனுடைய மரணமும் தேவனுடைய முன்னறிவையும் சர்வ ஏகாதிபத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறது. காரணம் என்ன? மனிதன் மரிக்கிற அந்த நாள் கடவுள் தன் சர்வ இறையாண்மையின்படி நியமித்த நேரமாய் இருக்கிறபடியால் அந்த மரணத்தின் மூலமாக கடவுளுடைய முன்னறிவும் தீர்மானமும் வெளிப்படுகிறது. ராஜாக்களுக்கு மரணம் உண்டு, ஐஸ்வர்யவான்களுக்கு மரணம் உண்டு, அதிகாரிகளுக்கு மரணம் உண்டு, பிரபலமானவர்களுக்கு மரணம் உண்டு. அதே போல ஏழ்மையுள்ளவர்களுக்கும் மரணம் உண்டு. ஒரு நாள் அனைவரும் மரிக்கப் போகிறார்கள். இங்கு இருக்கிற நீங்களும் மரிக்கப் போகிறீர்கள், நானும் மரிக்கப் போகிறீர்கள். காரணம், மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கும் பூவுக்கும் பதருக்கும் கதைக்கும் நிழலுக்கும் பறவைக்கும் அது ஒப்பாயிருக்கிறது. இந்த தரித்திரனுடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து இங்க பேசும் பொழுது ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் கிட்ட ஆரம்பிக்கிறார் உலகத்துல வாழும் பொழுது. காரணம், இந்த உலகம் அப்படிதான் மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனை தான் மேன்மையாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க மரணத்துல இயேசு கிறிஸ்து முதலாவதாக யாரை பத்தி பேசுறாருன்னு சொன்னா ஐஸ்வர்யனுடைய மரணத்தை பத்தி பேசல, தரித்திரனுடைய மரணத்தை பத்தி பேசுறார். பின்பு அந்த தரித்திரன் மரித்து, ஐஸ்வர்யவான் மரித்து என்று சொல்லப்படல,
பின்பு அந்த தரித்திரன் மரித்து என்று சொல்லப்படுது. தரித்திரன் மரித்தான். அவருடைய மரணத்தின் போது அவருடைய சரீரத்தை யார் அடக்கம் பண்ணியது என்ற காரியத்தை இங்கு நாம் படிக்கவில்லை. ஒருவேளை இந்த தரித்திரனை அடக்கம் பண்ணும் பொழுது அவருடைய மரணத்திற்கு யாரெல்லாம் வந்திருப்பார்கள்? ஒருவருமே வந்திருக்க முடியாது. எந்த மனிதனுடைய கவனமும் அற்று இவன் மரித்திருப்பான். பண்டைய காலத்தில் பார்க்கும் பொழுது எவ்விதமான ஆதரவும் மற்ற ஒரு மனிதன் மரித்தான் என்றால் அவனை தூக்கி பள்ளத்தாக்கில் எரிந்து விடுவார்கள். எந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதனும் அதிகாரியும் இந்த லாசருடைய மரணத்தின் போது வந்திருக்க மாட்டார்கள், கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். இவருடைய சரீரம் இப்பொழுது எங்கு இருக்குது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தரித்திரன் மரித்த பிறகு தேவன் தன் தூதர்களை அனுப்பினார். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மண்டியிலே கொண்டு போய் விடப்பட்டார். இந்த லாசருடைய மரணத்திற்கு யாரும் வரவில்லை என்றாலும் கடவுள் வந்தார். தேவன் தன் தூதர்களை அனுப்பினார். காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தான். அவனுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 116:15 சொல்கிறது, கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களுடைய மரணம் அருமையானது. இந்த தரித்திர தேவனுடைய பார்வையில் நீதிமான், கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டது. அதே போல ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார். 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனம், ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அடக்கம் பண்ணப்பட்டான் என்றால் இவனுடைய அடக்கத்திற்கு யாரெல்லாம் வந்திருப்பார்கள்? இவனை போல ஐஸ்வர்யம் உள்ள நபர்கள் வந்திருப்பார்கள். இவனுடைய அடக்கத்திற்கு பிரபலமான உயர்ந்த அதிகாரிகள் வந்திருப்பார்கள். எவ்வளவு வசதியான மனிதன் என்று சொல்லியிருப்பார்கள். இவனை பார்த்து இவன் எவ்வளவு ஆஸ்தி உள்ள மனிதன் என்று சொல்லியிருப்பார்கள் வந்தவர்கள். இவன் எவ்வளவு அழகான ஒரு மனிதன், எவ்வளவு அழகாக ரத்தாம்பரத்தால் உடை உடைத்திருந்த மனிதன், எவ்வளவு சம்பிரதாயமாய் வாழ்ந்து கொண்டிருந்த சாப்பிட்ட மனிதன் என்று அவனை உலகம் புகழ்ந்திருக்கும். ஆனால் பரலோகம் சொல்லியிருக்கும், இவன் எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்க மனிதன் என்று சொல்லியிருக்கும். மனிதனுடைய பார்வையில் எவ்வளவு உயர்ந்தவனாய் காணப்பட்டாலும் பரலோகத்தின் பார்வையில் அவன் மிக தரித்திரனாக பரிதவிக்கப்படத்தக்கூடியவனாக இருக்கிறான். கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிற மனிதனுடைய நிலைமை எல்லாமே இதுதான். அவன் உலகத்திற்கு ராஜாவாய் காணப்பட்டாலும், பலவிதமான சொத்துக்களை கொட்டி வைத்திருந்தாலும், அதிகாரத்தில் உயர்ந்தவனாய் காணப்பட்டாலும், அதிபராக பிரதமராக முதலமைச்சராய் அவன் காணப்பட்டாலும், கிறிஸ்து இல்லாமல் அவன் மரித்தான் என்றால் அவனை காட்டிலும் ஏழ்மையுள்ள பரிதவிக்கக்கூடிய தரித்திரன் உலகத்தில் ஒருவனும் இல்லை. தரித்திரனுடைய மரணத்தை உலகம் கண்டு கொள்ளவில்லை, அவன் தேவன் கண்டு கொண்டார். ஆனால் ஐஸ்வர்யவனுடைய மரணத்தை உலகமே கண்டு கொண்டது, ஆனால் தேவன் கண்டு கொள்ளவில்லை. இந்த மனிதனில், இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு புகழ் இருந்தாலும், ஆஸ்தியும் பணமும் கொட்டியிருந்தாலும், இந்த உலக மக்களால் இவன் கடவுளுக்கு நிகராக அவன் உயர்த்தப்பட்டாலும், மக்களுக்கு அநேக தான தர்மங்களை அவன் வழங்கினான், உதவிகளை செய்தாலும், உலகத்தாரால் இவன் நல்லவன் நீதிமான் என்று புகழப்பட்டாலும், கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துடைய மீட்பு இல்லாமல் ஒருவனாலும் பரலோகத்திற்குள்ளாக நுழைய முடியாது. யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வர முடியாது. அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவரால் என்று ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவன் ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, அனைவரும் பாவிகள். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து அவசியம். கிறிஸ்துவுடைய மரணம் இல்லாமல், கல்வாரி சிலுவை மரணம் இல்லாமல், அவருடைய உயிர் தெழுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பரலோகத்தின் நுழைவு வாசலுக்குள்ளாக நுழைய முடியாது. மூன்றாவது, மரணத்திற்கு பிறகு இந்த 2 நபர்களுடைய நிலைமை. 22ஆம் வசனம், பின்பு தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்.
ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது ஆபிரகாம் மடி என்பது முதலாவது அது பரலோகத்திற்கான நித்திய ஜீவனுக்கான ஒரு உருவகம். ஆபிரகாம் மடி என்பது அது கடவுள் வாசமாய் இருக்கிற ஒரு இடம். நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாம் என்று பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மரிக்கின்ற அனைத்து விசுவாசிகளுடைய சரீரங்களும் மண்ணில் அடக்கம் பண்ணப்படும். ஆனால் அவருடைய ஆத்துமா இன்றைக்கு இந்த நொடி கிறிஸ்துவோடு பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட எந்த இளைப்பாறும் ஸ்தலமும் இல்லை. கடவுள் ரெண்டு நித்தியமான வாழ்க்கையை மட்டுமே படைத்திருக்கிறார். ஒன்று பரலோகம், இரண்டாவது நரகம். இடையில் எவ்விதமான இளைப்பாறும் ஸ்தலமும் இல்லை. கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது கல்லனை பார்த்து சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பரதீசி என்பது அது பரலோகத்திற்கான வார்த்தை. பரலோகத்தை பற்றிய உங்கள் சிந்தனை எவ்வாறாக இருக்கிறது? இருக்கிற விசுவாசிகள் பரலோகம் இருக்கிறது என்பதை நம்புகிறீர்களா? நாள்தோறும் உங்கள் கண்களை அதன் மீது வைத்துக் கொள்கிறீர்களா? பரலோகம் என்பது பரிசுத்த தேவன் இருக்கிற வீடு. உபாகமம் 26:15, சங்கீதம் 115:3, நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். பரலோகம் என்பது பரிசுத்த மக்களினுடைய வீடு, நித்தியமான வீடு. நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை கூடாரம் பெயர்க்கப்பட்டு போகும். நமக்கு நித்தியமான கைவேலை இல்லாத வீட்டை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:1. பரலோகம் என்பது நித்தியமான இடம், அது முடிவில்லாத இடம். வெளிப்படுத்தல் 22:4, பரலோகத்தில் நாம் கிறிஸ்துவை முகமுகமாக அவருடைய மகிமையில் தரிசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14:13, பரலோகம் என்பது இளைப்பாறுதல் உள்ள இடம். மத்தேயு 25:21 வாசிக்கிறோம், பரலோகம் என்பது நித்திய மகிழ்ச்சி உள்ள இடம். அது நித்திய ஆறுதல் கொடுக்கின்ற இடம். ரோமர் 8:3, பரலோகம் என்பது அது பூரண மகிமையுள்ள இடம். வெளிப்படுத்தல் 5:7, 10, பரலோகம் என்பது கிறிஸ்துவோடு நெருங்கி ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழக்கூடிய இடம். 2 கொரிந்தியர் 5:8, பரலோகம் என்பது நாம் என்றென்றுமாய் தேவனோடு இருக்கின்ற இடம். நாம் விசுவாசிக்கூடிய 16 விசுவாச அறிக்கை 31 இவ்வாறு கூறுகிறது, நீதிமான்களுடைய ஆவிகள் மரணத்தின் போதும் தங்களுடைய பரிசுத்தம் பூரணம் அடைந்து பரலோகத்தை அடைகின்றன. அங்கே அவர்கள் கிறிஸ்துவோடு இருந்து மகிமையின் ஒளியினால் கடவுளின் முகத்தை பார்த்து கொண்டு தங்களுடைய சரீரங்களின் முழு விடுதலைக்காக அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். கேடானவர்களோ அவருடைய ஆவிகள் நரகத்திற்கு தள்ளப்பட்டு கடுமையான இருளில் வேதனையை அனுபவித்து நியாய தீர்ப்பு நாளுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற விசுவாசிகள் பரலோகத்தை விசுவாசிக்கிறீர்களா? ஆம் என்றால் அந்த பரலோகத்திற்குள்ளாக உங்களுடைய சுய நீதியை வைத்து, உங்கள் ஐஸ்வர்யத்தை வைத்து ஒருபோது நுழைய முடியாது. நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மறுபிறப்படையாமல் ஒருபோதும் செல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தை பெறாமல், தேவனோடு ஒப்புரவாக்கப்படாமல், நீதிமானாக்கப்படாமல் ஒருபோதும் செல்ல முடியாது. நீங்கள் பரலோகத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மனதிருந்தி சுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே. இந்த வித்தியாசத்தை பாருங்கள். இந்த ஐஸ்வர்யவான் உலகத்துல வாழும் பொழுது அரண்மனைக்குள்ளாக வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுது நரகத்தின் அக்கினியிலே அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். தரித்திரன் உலகத்தில் வாழும் பொழுது வாசலுக்கு வெளியே தூக்கி வீசப்பட்டான். ஆனால் மரணத்திற்கு பிறகு படிக்கிறோம், தூக்கி வீசப்பட்ட தரித்திரனுடைய ஆத்துமா தூதர்களால் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த கொண்டு செல்லப்பட்டது என்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாப்போடு எடுத்து செல்வது என்ற அர்த்தம். தூதர்கள்
இவருடைய ஆத்துமாவை பொக்கிஷமாக பாதுகாப்போடு பத்திரமாக பரலோகத்திற்கு கொண்டு சென்றார்கள். தரித்திரன் ஒருவேளை தன் ஏழ்மையிலும் வியாதியிலும் அவமானத்திலும் வலியிலும் உபத்திரவத்திலும் பசியிலும் மறித்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் நித்தியமாக கிறிஸ்துவோடு மகிழ்ச்சியோடு வாழப்போகிறான். எவ்விதமான வலியும் வேதனையும் இல்லாமல், கண்ணீரும் கவலையும் இல்லாமல் அவன் இயேசுவோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 23ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஐஸ்வர்யவானுடைய நிலைமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளம் என்றால் நரகத்திற்கான வார்த்தை. எவ்வாறு பரலோகத்திற்கான பரதீசி என்ற வார்த்தை இருக்கிறதோ அதே போல நரகத்திற்கான மற்றொரு வார்த்தை பாதாளம். நரகத்தினுடைய உக்கிரத்தையும் பயங்கரத்தையும் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் அநேகமாக பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுவை போல அதிகமாக நரகத்தை பேசிய நபர் வேதாகமத்தில் இல்லை. இயேசு பரலோகத்தை காட்டிலும் நரகத்தை அதிகமாக பேசியிருக்கிறார். இயேசு தேவனுடைய அன்பை காட்டிலும் தேவனுடைய கோபத்தை அதிகமாக பேசியிருக்கிறார். காரணம் என்ன? அது அன்பினுடைய வெளிப்பாடு. நரகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். முதலாவது, நரகம் என்பது அது உண்மையான இடம். அது கற்பனைக்குரிய இடம் அல்ல, அது ஊமைக்குரிய இடம் அல்ல, அது உருவகமான இடம் அல்ல. நரகம் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு எவ்வாறு உண்மையான இடமோ அதே போல கடவுள் நரகத்தை உண்மையான இடமாக வைத்திருக்கிறார். இரண்டாவது, நரகம் என்பது மரித்த உடனே உடனடியாக செல்லக்கூடிய இடம். இங்க படிக்கிறோம், 2 பேரும் மரிக்கிறாங்க. மரித்த அந்த நொடி, உலகத்தில் இருவரும் கண்களை மூடுகிற அந்த நொடி, கண்களை நித்தியத்தில் திறக்கிறார்கள். அதே நொடி, நாம் உலகத்தில் கண்களை மூடும் அதே நொடி, ஒன்று நாம் நரகத்தில் கண்களை திறப்போம் அல்லது பரலோகத்தில் கண்களை திறப்போம். மரித்த உடனே இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் உபத்திரவத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறான். மூன்றாவது, நரகம் என்பது அது சிந்தனைகளோடு இருக்கும் இடம். கான்சியஸோடு இருப்பான். உலகத்தில் அவர்கள் செய்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், ஒவ்வொரு பாவங்களும், ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவர்கள் சிந்தனைகளே நரகத்தில் வாழும் பொழுது அவர்களை உருவ குத்தி கொண்டே இருக்கும். 23ஆம் வசனம், அவன் கண்டான் என்று சொல்லப்படுகிறது. கண்டான் என்றால் அவன் சரியா ஆபிரகாமை கண்டுபிடிச்சிட்டான். அவன் மடியில் இருக்கக்கூடிய லாசருவை கண்டுபிடித்து விட்டான் அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்? இந்த லாசருவன் வாசலுக்கு அருகிலே நாள்தோறும் கிடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் அவனை தினந்தோறும் கண்டு அவனுக்கு உதவி செய்யாமல், அவனை நேசியாமல் கடந்து போன மனிதன் இந்த ஐஸ்வர்யவான். உலகத்தில் இவன் அசட்டை செய்த நிராகரித்த அந்த தரித்திரனை இப்பொழுது இவன் லாசரு என்று சரியாக கண்டுபிடித்து விட்டான். நான்காவது, நரகம் என்பது துன்பப்படும் இடம். இயேசு சொல்றார், அவன் வேதனைப்பட்டான். வேதனை என்றால் அது சாதாரணமான ஒரு வார்த்தைக்குரிய விளக்கம் அல்ல. அதை மிக எளிமையாக விளக்கப்படுத்த முடியாது. இந்த நரகத்தினுடைய வேதனையை எந்த பிரசங்கியாலும் உங்களுக்கு விளக்கப்படுத்த முடியாது. நரகத்தில் இருக்கிறவனால் மாத்திரமே அந்த வேதனையை சொல்ல முடியும். ஆனால் அந்த வேதனையினுடைய ஒரு சிறிய துணுக்கை கிறிஸ்து இங்கு வேதத்தின் மூலமாய் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறார். அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை? மத்தேயு 25:41 வாசிக்கிறோம், நரகம் என்பது நித்திய அக்கினி. மத்தேயு 3:12 படிக்கிறோம், நரகம் என்பது அவியாத அக்கினி. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற அக்கினி. அக்கினி என்றால் உருவகம் அல்ல, நாம் கண்ணால் இப்பொழுது பார்க்கிற அதே அக்கினி தான் நரகத்திலும் இருக்கிறது. தானியேல் 12:2 சொல்கிறது, நரகம் என்பது நித்திய நிந்தை உள்ள இடம். நரகம் என்பது நித்திய வேதனை உள்ள இடம். லூக்கா 16:23. அது அக்கினி ஜுவாலை உள்ள இடம். 24ஆம் வசனம் பாருங்க, இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டே செத்தும் சாகாமல் இந்த ஐஸ்வர்யவான் கத்திக் கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்த 20:10, நரகம் என்பது அக்கினி கந்தகம். யூதா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 13ஆம் வசனம்,
நரகம் என்பது அந்தகாரமும் நெருப்பும் உள்ள இடம். மத்தேயு 13:41 முதல் 43 வரைக்கும் நரகம் என்பது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். இங்க பற்கடிப்பு என்பது வெறுமனே அவன் வழியின் மூலமாக மாத்திரம் பல்லை கடிக்கவில்லை, தேவன் மீது உள்ள கோபத்தினால் பற்களை கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வருஷம் நரகத்தில் வாழ போறாங்க ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மனிதனும். இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு சென்ற உடனே ஒரு நொடி வேதனை கூட அனுபவிக்காமல் ஒரு துளி தண்ணீருக்காக கெஞ்சுகிறான். 6 வருஷம் அல்ல, 60 வருஷம் அல்ல, 600 வருஷம் அல்ல, 6 மில்லியன் வருஷம் அல்ல, நித்தியமாக கடவுள் எவ்வாறு நித்தியமானவரோ அதே போல நித்தியமாக நரகத்தில் எவ்விதமான வேதனைகளை துன்மார்க்கர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்தத்தை காதால கேட்க முடிகிறதா? 1 பேதுரு 3 படிக்கும் பொழுது நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இன்றைக்கும் நரகத்திலே கத்திக் கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை வேதத்தின் மூலமாக கேட்கிறீர்களா? நரகத்தின் அந்த கொடுமையான வாசனையை வசனத்தின் மூலமாக நீங்கள் சுவாசிக்க முடிகிறதா? நரகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய கொடும் நிலைமையை வசனத்தின் மூலமாக கண்களால் நீங்கள் பார்க்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நரகத்தின் கொடுமையான நிலைமையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். படைப்பிற்கு முன்பாக தேவன் எவ்வாறு நித்தியமுள்ளவராய் காணப்பட்டாரோ அதே போலதான் நரகத்திலும் நித்தியமாக எவ்விதமான காலமும் இல்லாமல் மனிதர்கள் நரகத்தில் வாழ்வார்கள். நரகம் என்பது அது தனிமையான ஒரு தூரமான இடம். அதுதான் படிக்கிறோம். ஐஸ்வர்யவான் தூரத்திலே கண்டான் என்று வாசிக்கிறோம். தூரத்திலே தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் சொல்றாரு, பெரும் விளைவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் இடையில். மனதுள்ளவர்கள் என்றால் இது மனம் திரும்புதலை குறிக்கவில்லை. நரகத்தில் வாழக்கூடிய நபர்கள் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு பரலோகத்திற்கு செல்வதற்கு அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் அவர்களோ கிறிஸ்து இல்லாமல் செல்வதற்கு விரும்புவார்கள். கிறிஸ்து இல்லாத மனம் திரும்புதல் அது மிக ஆபத்தான ஒன்று. மரணத்திற்கு பிறகு எவ்விதமான ரட்சிப்பும் இல்லை. மரணத்திற்கு பிறகு எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் அழுதாலும் ஒருபோதும் உங்களை அங்கிருந்து யாராலும் காப்பாற்றப்பட முடியாது. பரலோகத்தில் நாம் தேவனுடைய அனைத்து குணாதிசயங்களையும் பார்ப்போம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இறையாண்மை உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் என்பதை பார்ப்போம். ஆனால் நரகத்தில் தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் கோபத்தையும் தவிர தேவனுடைய ஒரு சிறு துளி இரக்கத்தையும் கிருபையும் பார்க்க முடியாது. நரகம் என்பது பயமுறுத்தும் இடம், தப்பிக்க முடியாத ஒரு இடம். ஒரு கேள்வி, நரகத்தை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? நரகத்தை நாம் ஏன் நம்ப வேண்டும்? நரகத்தை யார் பார்த்திருக்கிறார்? இந்த உலக வாழ்க்கையை நான் இஷ்டம் போல வாழ்றேன், மரணத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கையை தூக்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் வாழ்கிற இந்த அற்ப வாழ்க்கைக்கு பின்பு நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் உங்கள் ஆத்தும நரகத்திற்கு செல்லும். நரகத்தை நாம் ஏன் நம்ப வேண்டும்? முதலாவது, வேதம் அதை மிக தெளிவாக சொல்கிறது. வேதம் கடவுளுடைய வார்த்தை, குறைவற்றது, அது பொய்யுரையாது. எனவே வேதம் சொல்கிற நரகமும் அது உண்மையானது. நரகத்தை நாம் ஏன் நம்ப வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை அதிகமாக பேசியிருக்கிறார். கிறிஸ்து உண்மையுள்ளவர், கிறிஸ்து அதிகாரி, கிறிஸ்து ஆண்டவர். எனவே அவர் சொல்வதை ஒவ்வொரு விசுவாசியும் நம்ப வேண்டும். மூன்றாவது, நரகத்தை ஏன் நம்ப வேண்டும்? நரகத்தை தேவன் தம்முடைய மகிமைக்காக படைத்து வைத்திருக்கிறார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை அவர் வைத்திருக்கிறார். நரகத்திலும் இயேசுவே ராஜாவாக இருக்கிறார். நரகத்திலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவன் எங்கும் இருக்கிறபடியால் நரகத்திலும் தேவன் இருக்கிறார். ஆனால் கிருபையுள்ள கடவுளாக அல்ல. தேவனுடைய கோபம் நரகத்தில் வாழக்கூடிய மனிதனை நாள்தோறும் பாதித்துக் கொண்டே இருக்கும்.
இந்த நரகத்தை பிரசங்கிக்காத போதகர்களும் நரகத்தை விசுவாசியாத நபர்களும் ஒரு நாள் இந்த நரகத்தை நேரில் பார்ப்பார்கள். இங்கே இந்த ஐஸ்வர்யவான் அங்கிருந்து அவன் கேட்கிறான். 27ஆம் வசனம் முதல், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அந்த இடத்துல நரகத்திலிருந்து ஒரு மனிதன் கடவுளை ஆபிரகாமை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். என்ன வேண்டுதல்? என்னாலதான் பரலோகத்துக்கு இப்போ வர முடியாது, எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவங்களும் இங்கே வராதபடிக்கு நீங்கள் லாசருவை மீண்டும் உலகத்திற்கு அனுப்புங்க, அவன் போய் பிரசங்கம் பண்ணா ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட முடியும் என்ற ஒரு காரியத்தை இவன் ஆபிரகாமிடம் வேண்டிக் கொடுத்தான். நம்ம பார்க்கிற விஷயம், ஆபிரகாம் சொல்லிட்டார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாடு உண்டு, அவங்க கையில வேதம் இருக்கு. அந்த வேதத்திற்கே ஒருத்தன் கீழ்ப்படிச்சு மணந்திரமலேன்னு சொன்னா லாசரு மாத்திரமல்ல, அனைத்து தூதர்களும் பரலோகத்தில் அனைத்து மனிதனும் ஆபிரகாமே நேர்ல போய் நின்று சொன்னாலும் அவங்க ஒருபோதும் மணந்திரம முடியாது. வேதம் மட்டுமே போதுமானது. வேதம் மட்டுமே ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமையானது. வேதத்தின் மூலமாக மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறார். அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக அல்ல. நித்திய மரணத்திலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி, இந்த 66 புத்தகத்திலே சொல்லப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒவ்வொரு வாரம் பிரசங்கிக்கிற பிரசங்கத்திற்கு கீழ்ப்படியாதவன் முழு வேதாகமத்தையும் வாசித்து அதிலே தேவனுடைய பரிசுத்த தன்மையை பார்த்து தன் பாவத்தை உணர்ந்து கல்வாரி சிலுவை இரத்தத்தை சிந்திய கிறிஸ்துவை நோக்கி பார்க்காதவன், முழு பரலோகத்தில் உள்ள நபர்களும் நரகத்தில் உள்ள நபர்களும் நேரடியாக வந்து கண்ணுக்கு முன்னாடி நின்று சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். இறுதிய கடினம் மிக மோசமானது. இந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே. மோசே எழுதிய 5 ஆகமங்களும் இயேசுவை பற்றியது, இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றியது. அனைத்து பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களும் அது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. அதற்கு கீழ்ப்படியாத மனிதன் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஒருபோதும் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட மாட்டான், மனம் திரும்ப மாட்டான். வேதத்தை குறித்த தவறான சிந்தனை, ரட்சிப்பை பற்றிய தவறான சிந்தனை இந்த ஐஸ்வர்யவானுக்கு காணப்பட்டது. வேதம் மட்டுமே ஒரு பாவியை மீட்க ரட்சிக்க போதுமானது. உங்கள் கரத்திலே கடவுள் 400 வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரம் பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் கரத்திலே நீங்கள் வைத்திருக்க வேதத்தை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் அதில் உங்கள் பாவத்தை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் கிறிஸ்துவுடைய மீட்பை குறித்தும் வாசித்து விசுவாசித்து மனம் திரும்பவில்லை என்றால் நரகத்தின் மையம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பாவி தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்து நித்தியமான நரகத்திலிருந்து விலகி பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய ஐஸ்வர்யம் ஒருபோதும் உதவாது, கோபாக்கிலிருந்து தப்புவிக்காது. தப்புவிக்கக்கூடிய ஒரே நபர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே பிறந்து 33 வருஷமானது தேவனுடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து அந்த மோசையும் தீர்க்கதரிசிகளும் முன்னறிவித்த அந்த நபர் முழு தேவனாக முழு மனிதனாக உலகத்திலே வாழ்ந்து நீதியை சம்பாதித்து முகத்தை துப்பப்பட்டவராய், தலையிலே அடிக்கப்பட்டவராய், சாட்டையிலே சதைகள் கிழிக்கப்பட்டவராய், முள்முடி சுமந்தவராய், ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தால் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டு பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வல்லமையான மனுஷகுமாரனை விசுவாசிப்பது மாத்திரமே ரட்சிப்பிற்கான ஒரே வழி. இவ்விதமான கொடிய நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகில் உங்களுக்கு வேறொரு வழி இல்லை. அந்த கிறிஸ்துவை மோசையின் ஆகமங்கள் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளுடைய 39 புத்தகங்கள் மாத்திரமல்ல,
முழு 66 புத்தகமும் அந்த இயேசுவை நமக்கு காண்பிக்கிறது. நரகத்தை பற்றிய உயர்வான வேதபூர்வமான சிந்தனை உங்களை தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். நரகத்தின் உபத்திரவத்தையும் கொடுமையும் நித்திய வேதனையும் உணர்ந்த ஒரு விசுவாசியால கடவுளை ஆராதிக்காம இருக்க முடியாது. அந்த பரலோகத்தினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் அறிந்த ஒரு விசுவாசியால கடவுளை ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்துல வந்து அதற்காக கடவுளுடைய பாதத்துல விழுந்து நன்றியாண்டவரே சொல்லி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் உங்களால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை? காரணம், நரகத்தினுடைய வேதனையும் பரலோகத்தின் இன்பத்தையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்கள் கண்களில் உலகமும் அதனுடைய ஆஸ்தியும் இச்சையுமே இருக்கிறதே ஒழிய உங்கள் கண்களில் நித்தியத்தின் மீதான சிந்தனை இல்லை. உங்கள் கண்கள் நித்தியத்தின் மீது நோக்காமல் தற்காலிகமான உலக வாழ்க்கையின் மீது திரிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களை நித்தியத்தின் மீது வையுங்கள். உங்கள் கண்களை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மீது வையுங்கள். உங்கள் கண்களை தேவனுடைய வலது பரிசத்திலே நமக்காக வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ராஜாவும் தீர்க்கதரிசியும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மீது வையுங்கள். அவரை நோக்கி ஓடுங்கள். மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று. எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்துவீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஐஸ்வர்யமான நினைத்துக் கொள்ளுங்கள். நரகத்தில் மனம் திரும்புதல் இல்லை, நரகத்தில் மீட்பு இல்லை. காலம் குறுகியது, மனிதனுடைய வாழ்வு மிக சிறியது, மரணம் நிச்சயமானது, நரகம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் உங்களை வரவேற்பதற்கு நியாய தீர்ப்பு உறுதியானது. இன்றும் கிறிஸ்து தன் இரக்கமுள்ள கரத்தை நீட்டி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த இரக்கமுள்ள கரம் மூடப்படும். மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாம்.